பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 31/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை துவாதசி, நள்ளிரவு 1:50 வரை, பின்பு வளர்பிறை திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, நள்ளிரவு 1:18 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் பண வரவு திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். பெண்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு குடும்பத்தினரின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளால் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பெண்கள் உடல் நலத்தில் சற்றே கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். பெண்களுக்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. சிம்மராசி அன்பர்களே, தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்களை காணக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழமையான கோவில்களுக்கு சென்று வருவது மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடும். குலதெய்வ ஆசீர்வாதம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருந்து வரக்கூடும். தந்தை வழி உறவுகளின் ஆதரவு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறிது அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும்.
இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் சிறப்பான லாபங்களை காண்பீர்கள். முடிவுகள் எடுப்பதில் சற்றே கால தாமதங்கள் ஆகலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகக்கூடும். இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கக்கூடும். இன்றைய தினம் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். கொடுத்த பணங்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகளிடையே கருத்து ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். திருமண பருவத்தினருக்கு விரும்பிய வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் அனுகூலம் மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவை தரக்கூடியதாகவும் இருந்து வரும். குழந்தைகளின் உடல்நலனில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். இன்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது சித்தர் வழிபாடு. ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரும். குழந்தைகளுக்கான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் சிறிது தடுமாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் சிறிது அலைச்சல்கள் இருந்தாலும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். இன்றைய தினம் குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் சொத்து சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய்வழி உறவுகளுடன் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஊதா. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்களை தீட்டி லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களால் ஆதாயங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற்று மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.